குரூப் 1 முதன்மை தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மலையளவு படிச்சிருக்கீங்க. மலையளவு என்ன, உங்ககிட்ட ஹேவ் ஃபவுண்டைன்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்குது. யூ ஹேவ் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் இயர்ஸ், மந்த்ஸ், டேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஆனால் இது எல்லாம் மார்க்கா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாருக்கும் அப்படி ஆகிறதில்ல. அப்போ நம்ம நாலேஜை எப்படி மார்க்காக கன்வெர்ட் பண்ணுறது இல்லை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த டிஸ்கிரிப்டிவில் என்ன பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கொஷின்ஸை கூட எடுத்துக்காட்டாக வச்சு நான் சொல்கிறேன். போன குரூப் 1 மெயின்ஸில் ஒரு கேள்வி, ரூரல் ஸ்டார்ட் அப் இருக்கு இல்லையா, அதுக்கும் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டை ரிலேட் பண்ணி ஒரு கேள்வி, அதை வச்சு என்ன ஐ வில் எக்ஸ்பிளைன். முதல்ல சில விஷயத்தை என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இந்த பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ். என்ன சொல்லியிருக்கான்? ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா என்ன? பொது அறிவு. சார் இது எனக்கும் தெரியும் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த பொது அறிவு அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் விடை எழுதுறீங்கல்ல, நீங்கள் எழுதக்கூடிய விடையும் இட் மஸ்ட் பி இன் ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ். புரியுதா? ஷுட் நாட் பி ஏ டெப்த் ஒன். டெப்த் ஒன் இது பொது ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது தான். அப்போ உங்கள் விடையும் என்னன்னா, இந்த கேள்விகளுக்கான விடை அப்படிங்கிறது பொதுவானதாக தான் இருக்கணும். இதை ஏன் நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. யுவர் எவாலுவேட்டர் இஸ் நாட் அ எக்ஸ்பர்ட். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. சரியா? நம்ம பேப்பரை திருத்துறாங்கல்ல, பேப்பரை எவாலுவேட் பண்ணுறாங்கல்ல, அவங்க என்ன, தே ஆர் நாட் அன் எக்ஸ்பர்ட். நாட் எக்ஸ்பர்ட் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் தே ஆர் நாட் அப்டேட்டட் டு. இப்போது இருக்கக்கூடிய விஷயங்களில் அவங்க அப்டேட் ஆகிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்காது. அப்போ நீங்கள் எழுதக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது முதல்ல பொதுவாக இருக்கும். இதுதான் நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம். அப்படின்னா தான் என்ன, நம்ம மதிப்பெண், நம்ம நாலேஜை என்ன ரொம்ப மதிப்பெண்ணாக கன்வெர்ட் பண்ண முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பல புத்தகங்கள் படிப்பாங்க. ஆனால் என்னென்னா அதை எப்படி எழுத்தில் கொண்டு வர்றது, ப்ரெசன்டேஷனில் எப்படி கொண்டு வர்றது, அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல இது பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த டீப்பர் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கணும். ஆனால் அது எழுதும்போது என்னவா மாறிடணும் அப்படின்னா, இட் மஸ்ட் பி அ ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இப்போ இதுக்கு சில விஷயங்களை என்ன வச்சுருக்கேன். சரியா? ஸோ இது ஏன் மெயின்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, மெயின்ஸ் உங்கள் செலெக்ஷனை டிசைட் பண்ணும். இன்டர்வியூ என்ன, உங்கள் ரேங்கை என்ன டிசைட் பண்ணும். புரியுதா? ஸோ அப்போ மெயின்ஸ் இஸ் மோர் க்ரூஷியல். ரைட்? அது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு மெயின்ஸில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வந்துடும். சரியா? ஸோ திரும்ப சொல்கிறேன், யுவர் எவாலுவேட்டர் இஸ் எ ஜென்ரலிஸ்ட், நாட் அ சப்ஜெக்ட் எக்ஸ்பெக்ட். தே ரிவார்ட் காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங், நாட் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். விஷயம் புரியுதா இல்லையா? அவங்க பொதுவான விஷயங்களை அவங்க வாசிக்கிறதுக்கு எது ரொம்ப ஆர்வமாக இருக்குமோ, இல்லை அவங்களுக்கு என்ன, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எளிமையாக புரியுதா, கன்வையாகுதா அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் மதிப்பெண்ணை தவிர்த்து உங்கள் நாலேஜை அப்படியே பேப்பரில் போய் டம்ப் பண்ணுறதுக்கு கிடையாது. சரியா? ஸோ இஃப் யூ டம்ப் யுவர் நாலேஜ் அஸ் இன் டெப்த், ரொம்ப டெப்த்தாக நீங்கள் உள்ளே எழுதுனீங்கன்னா யூ கேனாட் கிளியர். ஸோ இது நிறையா பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி மெயின்ஸ் எழுதினவங்க எல்லாருக்குமே இதில் என்ன சிக்கல், நான் சொல்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக புரியும். அப்போ புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் என்ன, இந்த விஷயத்தை நீங்கள் இதில் வச்சுக்கணும். சரியா? ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. சரியா? இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன். சார் இதில் மேண்டேட்ரியாக எல்லாத்துக்குமே எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக த இன்ட்ரோ மஸ்ட் பி தேர். ஏன் இன்ட்ரோ நம்ம எழுதணும்? பேப்பர் துத்துடைய த ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிறது என்ன, உங்கள் இன்ட்ரோ தான். அந்த இன்ட்ரோ என்னென்னா, நம்ம
இப்போ நேரில் சொல்லும்போது நல்லா எழுதியிருக்கேன். நம்ம நாலேஜ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன, நேரில் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். பட் திருத்தும் போது வந்து என்ன, உங்களை கம்யூனிகேட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது உங்களுடைய விடை. அதில் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது பேப்பர் திருத்துறவர்களிடையே ஒரு ஹேண்ட்ஷேக் மாதிரி, ஜஸ்ட் அன் ஃபார்மல் இது. ஸோ இந்த ஹேண்ட்ஷேக்லேயே வந்து என்ன தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போது இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எவாலுவேட்டருக்கு தெரியப்படுத்தும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது இது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ஷூரிங் ஆல் பார்ட்ஸ் ஆர் ஆன்சர்ட். இப்போ நார்மலாக ஜென்ரலாக எழுதக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கொஷினில் என்ன கீவேர்டு இருக்கோ அந்த கீவேர்டை பற்றியே வந்து என்ன 80% எழுதிடுவாங்க. மிச்சம் 20% தான் வந்து என்ன தட் டிமாண்ட் ஆஃப் த கொஷினை இது பண்ணுவாங்க. அப்போ இந்த பாடி ஆஃப் த ஆன்சரில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, யூ ஆர் அட்ரஸிங் த கோர் டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின், அதனுடைய இது. அப்போ இந்த ஆல் பார்ட்ஸ் அப்படின்னா ஒரு கொஸ்டினில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கோ அந்த எல்லா காம்பனன்ட்ஸுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது. சரியா? அப்புறம் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது ஒரு ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் வந்து என்ன ஒரு முடிச்சு போட்டு கடைசி எழுதுகிற மாதிரி இன்ட்ரோடக்ஷனையும் நீங்கள் எழுதிருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் இது பண்ணுறதுல முடிஞ்சு. சரியா? இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த ஒரு கேள்வி எடுத்துக்கிறேன். இது போன வருஷம் கொஸ்டின் பேப்பர். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து வாசிக்கலாம். சரியா? இந்த 16வது கேள்வியை நான் வந்து எடுத்துக்கிறேன். ரூரல் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் பேவிங் வே ஃபார் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், ஜஸ்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதா என்ன கேள்வி. ரைட்? கிராமப்புற தொழில் முன்னெடுப்புகள் அனைவருக்குமான உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றனவா என்ற கூற்றை நியாயப்படுத்துக அப்படிங்கிறது கேள்வி. இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மறந்துருப்பாங்க. சரியா? எல்லாருடைய கேள்விகள்லையும் உங்கள் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது வந்து என்ன ரூரல் ஸ்டார்ட் அப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர்த்து இந்த ரெண்டையும் இன்ட்ராக்ட் பண்ணி எழுதணும், கனெக்ட் பண்ணி எழுதணும் அப்படிங்கக்கூடிய புரிதல் கிடையாது. இந்த ரெண்டையும் நீங்கள் எப்போ கனெக்ட் பண்ணி எழுதுறீங்களோ அப்போ தான் வந்து யூ ஹாவ் அட்ரஸ்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த கொஸ்டின். நிறைய பேர் வந்து இதை மட்டும்தான் எழுதுவாங்க. இப்போ இந்த கேள்வியை எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதும்போது பொதுவாக டெஃபனேஷன் எழுதலாம், சப்ஜெக்டை மாறும். இப்போ நீங்கள் சோஷியல் இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து என்ன ஒரு குவாய்ட் எழுதலாம், டெஃபனேஷன் எழுதலாம், ஸ்கீமில் எழுதலாம், என்னென்ன எழுதிக்கலாம். பட் இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது என்ன, இது ஒரு பெக்யூலியர் கொஸ்டின். சரியா? அப்போ இந்த கொஸ்டினை சிலபஸில் இருக்கக்கூடிய பார்ட்ஸோட நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சிலபஸில் எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு இருக்கும். என்ன வேர்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் ஃபார் வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி, சமூகத்தினுடைய விளிம்பு நிலை பிரிவினருக்கான திட்டங்கள் அப்படிங்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்மளால் விடையளிக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணுவேன், நான் வந்து டிஃபைன் பண்ணுவேன். ஐ டிஃபைன் த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது இந்த உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினர்களுக்கு வந்து என்ன ஒரு வாய்ப்பையும் அதே நேரத்தில் வளங்களை அனுபவிப்பதற்கான ஒரு விஷயம் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஒரு இதுவாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக வந்து என்ன அரசினுடைய திட்டங்கள் இருந்தாலும் இந்த ரூரல் ஸ்டார்ட் அப், இந்த ஊரக முன்னெடுப்புகள் இல்லை ஊரக தொழில் முனைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயமா இருக்குது, ஒரு புதுமையான ஒன்றா இருக்குது. இப்போ வெறுமலே நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் ரைட் மோர் அபவுட் த ரூரல் ஸ்டார்ட் அப் பற்றி மட்டும்தான் எழுதுவீங்க. இந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன இருக்காது. அப்போ இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இருக்கணும். இந்த கேள்வி என்ன அனைவருக்கும் உள்ள. அப்போ இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிவிட்டு இது எப்படி ஆல் செக்மெண்ட் ஆஃப் த சொசைட்டிக்கு வந்து இதுவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அப்போது இந்த இன்ட்ரோ எழுதும்போது விடையை திருத்தக்கூடியவருக்கு தெரிஞ்சிடும்
உங்களுக்கு கேள்வி புரிஞ்சிருக்கு. நான் ஜென்ரலாக தான் எழுதுறேன், நான் டீப்பாலாம் எழுதலை. இப்போ டீப்பாக எழுதலை, ஜஸ்ட் ஜென்ரலாக தான் நான் எழுதுறேன். இதில் ரொம்ப டீப்பாலாம் வந்து போகலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் த கொஷின்ஸ். இப்போ பார்ட் ஆஃப் த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பகுதிகளுக்கும் விடையளிக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் இன்க்ளூஷன் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு என்ன, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக் இன்க்ளூஷன். சரியா? ஸோ எக்கனாமிக் இன்க்ளூஷன் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து என்ன, வேலை கிடைக்குது, வருமானம் இம்ப்ரூவ் ஆகுது, அதனால் வந்து என்ன அவங்களுடைய செலவழிக்கக்கூடிய அந்த விதம் அப்படிங்கிறது வந்து என்ன எல்லாத்துக்கும் வந்து என்ன இது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊரக வேலை வாய்ப்பை வந்து என்ன இது இல்லை ரூரல் ஸ்டார்ட் அப்பை டெவலப் பண்ணுறது. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டை ஆன்சர் பண்ணிட்டோம். ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் சோசியல் இன்க்ளூஷன், சமூக உள்ளடக்கம். முதல்ல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சமூக உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு இல்லையா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை பேஸ் பண்ணி அவங்க நிறைய தொழில் முனைவு எடுக்கிறாங்க. அப்போ பெண்கள் வர்றாங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. ஸோ அப்போ ஃபுட் ப்ராசஸிங் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பெண்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து என்ன நம்ம ரெண்டாவது இது பண்ணிக்கிறோம். சரியா? அடுத்து டெக்னாலஜியை இது பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை ப்ரொமோட் பண்ணுறது. ஒரு 4 சப்ஹெட்டிங் எழுதிட்டு அதுக்கு கீழே நம்மளால் என்னென்ன விஷயங்களெல்லாம் பண்ண முடியுமோ அதை இது பண்ணிக்கலாம். அப்போ அந்த முடிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஊரக தொழில் முனைவு அப்படிங்கிறது என்ன, வெறுமனே ஒரு தொழில் அல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தினுடைய பல்வேறு பிரிவினரை உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறதுன்னு முடிச்சிட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம். சரியா? இதில் கூடுதலாக வேணால் உமன் எம்பவர்மெண்ட்டு, பிரிட்ஜிங் கேப்பு, டெக்னாலஜிக்கல் இன்டகிரேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலான ஒரு வார்த்தை சிலபஸ்லேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லைக் ரூரல் பவர்ட்டியை வந்து என்ன இது அட்ரஸ் பண்ணுறதுன்னு எழுதினா முடிஞ்சு. இப்படி தான் சிலபஸை கனெக்ட் பண்ணி நம்ம விடை அப்படிங்கிறது ரொம்ப ஜென்ரலானதாக இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரியா? நான் சொன்னதில் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டாக டெப்த்தான ஆன்சர் கிடையாது. இட்ஸ் பிரீத், ஒரு பரவலான விடை தான் இருக்கணுமே தவிர்த்து உங்களுடைய விடை வந்து என்ன ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு கேள்விக்கு விடையளிக்கணும். இப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து நம்முடைய நாலேஜ் அப்படிங்கிறது என்ன மார்க்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம குரூப் 1 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேட்ச் லான்ச் பண்ணுறோம், குரூப் 1 ப்ரைம் பேட்ச்னு. இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த யூனிக்யூ இன்னோவேஷன் ஆஃப் திஸ் பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஷெட்யூல் முன்னாடியே கொடுத்துட்றோம். அதில் இந்தந்த டெஸ்ட்டு இன்னைக்கு எழுதுன்னு கிடையாது. நீங்கள் எந்த டெஸ்ட்டு நீங்கள் எழுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டெஸ்ட் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை சார் நான் ஃபஸ்ட் எத்திக்ஸ்லேருந்து எழுத போகிறேன், யூ கேன் ரைட். இல்லை நான் எக்கனாமியில் தான் வீக்காக இருக்குது, எக்கனாமியில் யூ கேன் ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு பிளானாக வந்து என்ன உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸஸ், பிரிண்டட் சோர்ஸஸ் வந்துடும். டேரெக்டாக வந்து எழுதிக்கலாம். போஸ்டல் ஆன்லைன்னா உங்களுக்கு வந்து கொரியரில் கொடுத்துட்றோம். சரியா? அப்புறம் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கீஸ் உண்டு. அப்புறம் எவாலுவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்ச்க்கு மட்டும் கொஸ்டின் பை கொஸ்டின் ஃபீட்பேக், நாட் ஓவரால் ஃபீட்பேக். சரியா? ஒரு ரிப்போர்ட்டே வந்து கொடுத்துருவோம். அப்புறம் வர ஞாயிற்றுக்கிழமை we are going to conduct an orientation for group 1 மெயின்ஸ். ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா நகரில், நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து என்ன அட்டன் பண்ணிக்கலாம். லிங்க் அப்படிங்கிறது வந்து என்ன கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன், யூ கேன் இது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவோ ஒன்று ஒன்றா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக வந்து என்ன நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். தேங்க்யூ.